ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை, காலசர்ப தோஷம், ராகுகேது தோஷம் இந்த கோயிலுக்கு வந்தா நிவர்த்தி ஆயிடும்னு சொல்லப்படுது. இந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ராகு திசை, ராகு புத்தி, ராகு தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷங்கள் உடையவர்கள் ராகு பகவானை வழிபட்டு சாபம் நீங்கி வாழ்விலே பேலானந்த பெருவாழ்வை அடையக்கூடிய ஸ்தலமாகும். இங்க இருக்க ராகு பகவானுக்கு அபிஷேகத்தின் போது பால் நீல நிறமாக மாறும் அதிசய நிகழ்வு நடக்குதுங்க. இங்க சுவாமி திருமேனில ராகு கால புண்ணிய காலத்துல எவ்வளவு பசும்பால் அபிஷேகம் செய்தாலும் நீல நிறமாக மாறும். உலகத்திலேயே இங்க மட்டும்தான் ராகு பகவான் தன் இரு மனைவிகளோட பூர்ண சரீரமா காட்சியளிக்கிறாங்க. அதனாலதான் மத்த சிவாலயத்துல போய் ராகு பகவானை தரிசனம் பண்ணீங்கன்னா பாம்பு உடல் மனை தலைமா தரிசிக்கலாம். இந்த ஒரு சிவாலயம் மட்டும்தான் பூர்ண சரீரம், நாகவல்லி நாகக்கண்ணி குடும்ப சகிதமா இருக்கார். இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. சுவாமியோட திருநாமம் நாகநாத பெருமாள். சுவாமிக்கு 2 அம்பாள், ஒரு அம்பாள் மனைவி கோலம், இன்னொன்று அம்பாள் தவக்கோலம். இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.